கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிற புது புது விஷயங்கள் தட் இஸ் மேக்ஸ் ரிலேட்டடா நம்ம சப்ஜெக்ட்ல புக்ல என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம படிக்கிறோம். இன் அடிஷன் டு தட் நம்ம நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிற ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்ஸா நோவா? எஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு புது புது விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். சரியாம்மா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த பாடத்து ரிலேட்டடாவே இருக்கட்டுமேன்னு சொல்லி பாக்குறேன். ஸோ இணைகரன்னு சொல்லி பார்த்திருக்கோம்ல. ஸோ இணைகரனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இணைகரனா இந்த டயக்ராம் போட்டு நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ். சரி. இப்ப உங்களுக்கு இணைகரத்துக்கும் செவ்வகத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ parallelogram and a rectangle? ஸோ எனி ஒன் ஆஃப் யூ கேன் டெல் மீடா. இதுக்கு பேரு ரெக்டாங்கிள், செவ்வகம்னு சொல்லுவோம். தமிழ்லயும் எழுதிடுறேன். சரியா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ இது செவ்வகம். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா இணைகரம்னு சொன்னோம். ஸோ இதை நம்ம டெய்லி லைஃப்ல எங்க பாக்குறோம், எப்படி இருக்கும்? செவ்வகம்ன்றத பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. உங்க மேக்ஸ் புக் எடுத்துக்கோங்கப்பா. ஒரே ஒரு ஷீட், மேக்ஸ் புக்கோட ஒரு ஷீட் என்ன ஷேப்ல இருக்குன்னா செவ்வகம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி. இணைகரம்ன்ற ஷேப்பை எங்க டீச்சர் பார்ப்போம், எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாமன் பாலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ இந்தியாவோட தென்கோடி முனைன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவோட தென்கோடி முனைனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்தியா மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப எப்படி சொல்றது, விசேஷமான ஒரு இதுன்னு சொல்றதை விட ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த ஊரு ராமேஸ்வரம். அதையும் தாண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போனா ராமேஸ்வரம் இருக்கு. சரியா? தட் இஸ் அரிச்சல் முனை இருக்கு நான் சொல்ல வர்றது. சோ அங்க ஒரு பாமன் பாலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? யார்கிட்டயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அந்த பாமன் பாலத்துல இது வந்து பாமன் பாலம் மட்டும் கிடையாது. அந்த இடத்துக்கு பேரு இந்த பாமன் பாலம். எந்த ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதுல கண்டிப்பா தட் இஸ் மோர் than 2/3 ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து இந்த இணைகரத்தோட ஷேப்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சரியாம்மா? சோ இது ஏன் டீச்சர், எப்படி டீச்சர்ன்றத வந்து நீங்க அடுத்தடுத்து இப்ப நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கோம். சோ அடுத்து நம்ம ஹையர் கிளாஸஸ்ல வர வர அது ரிலேட்டடா படிப்போம். சரியா? எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட்ல இது ரிலேட்டடா டீட்டெயில்டா இருக்கு. டீச்சர் இணைகர ஷேப் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா முடியாது. சோ பாலத்துல நிறைய வகைகள் இருக்குல்லம்மா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி கயர் பாலம் கட்டியிருப்பாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? சோ இந்த கயர் பாலம் கொஞ்சம் லூஸா கட்டியிருப்பாங்க. தட் இஸ் இங்க வந்து வுட்டான்லயா கட்டியிருப்பாங்க. மரத்துல அப்படி கட்டியிருப்பாங்க. சோ ஃபாரின்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? இதுதான் பாலம் அப்படின்னா இப்படி இன்வெர்டட் பொசிஷன்ல இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இது என்னப்பா டிசைனான்னு சொல்லுவோம். லைக் அ மவுண்டன் மாதிரி இருக்கிற டிசைனான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இத உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேனே. இப்ப இந்த ஷேப்பை பாருங்க. சோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அந்தந்த போர்ஷன் அப்படி கட் பண்ணி எடுத்தா இணைகரம் மாதிரி இருக்கா? சோ இதோட டீடைல்டு எக்ஸ்பான்ஷன் வந்து உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க. ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இணைகரத்தோட 1 or 2 சம்ஸ் பெண்டிங் இருக்கு. சோ அதை கையோட பாத்திரலாம். அண்ட் தென் அடுத்த ஷேப் என்ன அப்படின்னா ராம்பஸ். சோ அதையும் நம்ம டெய்லி லைஃப்ல எங்க யூஸ் பண்றோன்றதுக்குரிய ஒரு டெய்லி லைஃப் அப்ளிகேஷன் தெரிஞ்சுட்டு அது ரிலேட்டடான சம்ஸ் செய்வோம். சரியா? சோ இணைகரன் சொல்லும் போது என்னன்னு பார்த்தோம்? 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒண்ணு சுற்றளவு. ஞாபகம் இருக்கா? இன்னொன்னு பரப்பளவு. தட் இஸ் பெரிமீட்டர். சுற்றளவுனா பெரிமீட்டர், பரப்பளவுனா ஏரியா. சுற்றளவுனா என்னன்னு சொல்லி சொன்னோம் ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சுற்றளவுனா சுற்றியுள்ள அளவு தான் சுற்றளவு. சோ இதுதான் அந்த இணைகர ஷேப் அப்படின்னா அதோட பக்கங்களை கூட்டணும். லென்த்துன்னு வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் லைனை. இதை பிரெத்துன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப்சுலேட் தான் பண்றேன். சுற்றளவுனா சுற்றியுள்ள அளவு சுற்றளவு. சோ எல் பிளஸ் எல் டூ எல், பி பிளஸ் பி டூ பி. அப்ப இதெல்லாம் எப்படி படிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி. அப்ப 2 காமனா எடுத்தோம்னா 2 இன்டூ எல் பிளஸ் பின்னு பார்த்தோம். குட்டஸ் இதோட யூனிட்ஸ் தட் இஸ் அலகுகள் வந்து என்ன யூனிட்ஸ்ல தான் எழுதணும்? ஒரே யூனிட் தான் எழுதணும். இங்க எல்லாத்துக்கும் ஒரே யூனிட். இப்ப சென்டிமீட்டர் 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 இருந்தா 4 தடவை சென்டிமீட்டர் ஆட் பண்ணாலும் என்னதான் வரும்? சென்டிமீட்டர் தான் வரும். சப்போஸ் மீட்டர்னா மீட்டர் வரும். ஸோ அதனால 2 இன்டூ எல் பிளஸ் பி யூனிட்ஸ்ன்னு போடுறேன். அது சென்டிமீட்டரோ மீட்டரோ மில்லிமீட்டரோ கிலோமீட்டரா கூட இருக்கலாம். சரியா? சரி. பரப்பளவுனா எப்படி பார்த்தோம்? இதே தான் இணைகரத்தை கன்சிடர் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? இணைகரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து இங்க நமக்கு தேவையானது பேஸ் இன்டூ இந்த வெர்டிக்கல் டாட்டர் லைனுக்கு பேர் என்னன்னா ஹைட்டு. ஸோ பேஸுக்கு பி,
ஹைட்டுக்கு என்ன சொல்லுவோம்? எல்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன படிச்சோம், எப்படி படிச்சோம்னு சொல்லிட்டு. சோ அது ரிலேட்டடா சம்ஸ் பண்ணோம். சோ இப்ப அதை கண்டினியூ பண்ணலாம். டீச்சர் பேஸுக்கு பி தான் கொடுக்கணுமா, எல் கொடுக்கலாமா அப்படின்னா, நீங்க நல்லா வெல் ட்ரைன்ட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னா எப்பயும் போல ஆக்சுவலி பொதுவா வந்து பரப்பளவு அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா குட்டஸ்? பரப்பளவு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க யோசிங்க பாப்போம். இப்ப செவ்வகம்னே எடுத்துக்கோங்களேன். முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம். இப்ப செவ்வகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்? நீளம், இது அகலம்னு சொன்னோம். கரெக்ட்டா? சோ அப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? அடிப்பக்கம் இன்டு உயரம்னு சொல்லி பார்த்தோம். இங்க என்ன சொல்லுவோம்னா பேஸ் இன்டு ஹைட். பேஸ்னா டீச்சர் பேஸ்ன்றத நீங்க நீளம்னு சொல்லக்கூடாது, குழப்பக்கூடாதுன்னு இல்ல. பொதுவா வந்து அடிப்பக்கம் இன்டு உயரம்னு சொல்லணும். சரியா? அடிப்பக்கம் இன்டு குத்துயரம்னு சொல்லி கூட தமிழ்ல இத கூட புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? ஓகே. சரி. இப்ப இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் ரிமைனிங் நம்ம ஆல்ரெடி என்ன முடிச்சிருக்கோமோ அதோட கண்டினியூஷன் இப்ப பாத்துருவோம். சரியா? ஓகே. சோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் 2.1மா. எக்ஸசைஸ் 2.1ல இப்ப இது வரைக்கும் எத்தனை சம்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் எல்லாம் பார்த்தாச்சு. சோ தேர்ட் சம் ஐ திங்க் ஆ தேர்ட் சம்முமே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து இப்ப ஒரு ஃபிஃப்த் சம் பாத்துரலாம். சரியா குட்டீஸ்? ஃபிஃப்த் சம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இங்க பாத்துக்கோங்க. மொத்தம் இது வந்து எக்ஸசைஸ் 2.1ல பயிற்சியில எத்தனை கணக்கு இருக்குன்னா 5 கணக்கு இருக்கு. சரியா? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபிஃப்த் சம் மட்டும் தான் பெண்டிங். சரியா? சோ அதையுமே பாத்துரலாம். கொஸ்டினை ரீட் பண்றேன் கவனிச்சுக்கோங்க. ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம். சோ மைதானம்னா இங்க என்னது? கிரவுண்டுன்னு அர்த்தம். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்க உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில். குட்டீஸ் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? ஆ மைதானத்தோட உயரம் கொடுத்திருக்காங்க. மேலும் அதன் அடிப்பக்கத்தின் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமன்படுத்த. சமன்படுத்தனா என்னமா அர்த்தம்? ஏதாவது தெரியுமா? சமன்படுத்தினா அன்ஈவன் ஷேப் ஃப்ளோரா இருக்கும். அத ஈவனா மாத்துறதுக்கு. சரியா? சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம், ஒரு மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சம் செஞ்சிடலாமா? சம் செய்யலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? இணைகரத்தின் உயரம் கொடுத்திருக்காங்க. குட்டீஸ் இப்ப நம்ம படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இணைகரன்றதுனால வெறும் உயரம்னு எழுதிக்கிறலாம். ஆனா பரீட்சையில நமக்கு என்னென்ன வரும்? இணைகரம் இருக்கு, சாய் சதுரம் இருக்கு. அடுத்து என்ன பார்த்திருக்கோம்? சாய் சதுரத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஷேப் என்னன்னு சொல்லி சொன்னோம் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் சரிவகம்னு சொன்னேன். சரியாம்மா? சோ அப்ப ஷேப்போட நேம் என்னன்றத எழுதிடணும். ஓகேவா? சரி. இங்கேயே இப்ப இருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். இணைகரத்தின் கொடுத்திருக்க டேட்டாவை கண்டிப்பா எடுத்து எழுதணும். ஏன்னா இது வேர்ட் ப்ராப்ளம். சரியா? இணைகரத்தின் உயரம். சரியாம்மா? என்ன கொடுத்திருக்காங்க? h is equal to that is height. உயரம்னா height 14 மீட்டர். குட்டஸ் யூனிட்டோட சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்ப நம்ம லோயர் கிளாஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தோட இது கொடுத்திருக்க டேட்டாஸ் என்னவா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், நீளமா இருக்கட்டும், அகலமா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஒரே யூனிட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஒரே அலகு. யூனிட்ஸ்னா அந்த அலகு. மீட்டர்னா மீட்டர்லயே கொடுப்பாங்க. பட் ஹையர் கிளாஸஸ் வர வர இத மாத்துவாங்க. சிலதுக்கு மீட்டர் கொடுப்பாங்க, சிலதுக்கு சென்டிமீட்டர் கொடுப்பாங்கன்னும் போது இப்ப இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அலகுகள் எல்லாமே ஒன்னாவே இருக்கா? நீளமா இருந்தாலும் சரி, உயரம், அகலம் என்ன கொடுத்தாலும் ஒரே அலகுல கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சம் செய்யணும். சோ நம்ம அதை இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். சரியா? சரி, ஓகே. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? இணைகரத்தின் உயரம் கொடுத்தாச்சு. அடுத்து என்னமா கொடுத்திருக்காங்க? இணைகரத்தின் அடிப்பக்கம். சோ இணைகரத்தின் அடிப்பக்கம். அடிப்பக்கம்னா என்ன அர்த்தம்? பேஸ். சரியாம்மா? சரி. என்ன கொடுத்திருக்காங்கப்பா? வார்த்தையை அப்படியே சிம்பிளா கன்வெர்ட் பண்ணுவோமா? அதன் உயரத்தை விட 8 மடங்கு கூடுதல். சோ உயரம் தட் இஸ் h. h விட கூடுதல் அப்படின்னா பிளஸ் சிம்பல். 8 மடங்கு. சரியா? சோ 8 மீட்டர் சாரி இட் இஸ் நாட் 8 மடங்கு மல்டிபிள்ஸ்ல சொல்ல 8 மீட்டர்ஸ் வந்து ஜாஸ்தின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன அர்த்தம்? தட் இஸ் h ஓட மெஷர்மெண்ட் 14 பிளஸ் 8. ஓகேவா? சோ அப்ப பேஸ் எனக்கு என்னவா கூடும்? 14 பிளஸ் 8 என்னது?
கரெக்டா யாராவது கூட்டுவீங்களா? இது கஷ்டமான சம்மா இல்ல. சரி, 22 மீட்டர். அப்ப எனக்கு உயரம் தெரியும், அடிப்பக்கம் தெரியும். இப்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? இணைகரத்தின் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். செய்யலாமா? சோ கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? இணைகரத்தின் ஒவ்வொன்றுக்குமே இப்படி எழுதணுமா டீச்சர் அப்படின்னா அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது வேர்ட் ப்ராப்ளம். சரியாம்மா? சோ இணைகரத்தின் பரப்பளவு எல் இன்டு பி இங்க போட்டு கூட செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யா எல் இன்டு பி தட் இஸ் 14 இன்டு 22. குட்டீஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்ப இது வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஏரியா தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. குட்டீஸ் பரப்பளவுனா ஏரியா. சோ இதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? மெஷர்மெண்ட் எழுதும் போதே யூனிட்ஸும் சேர்த்து எழுதிருங்க. மீட்டர் இன்டு 22 மீட்டர். சோ இந்த 14 22 இப்ப நீங்க பெருக்கி சொல்லுங்க. இங்க உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். மீட்டர் இன்டு மீட்டர் அடிப்பக்கம் சமம். சரியா? சோ இதோட பவர் என்னவா இருக்கும்? அடிமானம் சமம் அப்படின்னா இன் மல்டிப்ளிகேஷன் இஃப் த பேஸ் ஆர் சேம் வி கேன் ஆட் த பவர்ஸ் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? ஏன்னா உங்களுக்கு சுற்றளவுக்கு அவரோட அலகுகள் எப்படி எழுதணும், பரப்பளவோட அலகுகள் எப்படி எழுதணும்னு இப்ப இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பிகினிங்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். சரியா? என்ன சொல்றேன்னா இன் மல்டிப்ளிகேஷன் இஃப் த பேஸ் ஆர் சேம் வி கேன் ஆட் த பவர்ஸ். சோ அப்ப மீட்டர் இன்ட்டையும் மீட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். இல்லாட்டினா சதுர மீட்டர் அப்படின்னுவோம். சோ யாராவது சொல்ல முடியுமா? குட்டஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறீங்களா? 14 22 சார் என்னன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல? நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணவா? இப்போதைக்கு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் வேல்யூஸை டைரக்டா எழுதுறேன். டீச்சரா இருக்கிற என்னாலையுமே 14 22 என்னன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லதான் முடியாது குட்டஸ். சோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் வரும். சரியா? சோ இதுக்கும் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்த அளவுகள் என்னன்னா 308ன்னு வந்திருக்கு. சரியா? ஓகே. சோ சம் முடிச்சாச்சா? ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த சம் போலாமா? கிடையாது. ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டிருக்காங்களா இல்ல ரெண்டு கொஸ்டின் கம்பைன்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்களா இதை இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு சமன்படுத்த எவ்வளவு ஆகும்னு செலவு சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 15ன்னு சொல்லியிருக்காங்க. இணைகரத்துல ஒரு சதுர மீட்டருக்கு சமன் செய்ய ஆகும் செலவு 15. அப்ப 308 மீட்டருக்கு என்னது சமன் செய்ய ஆகும் செலவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணுமா? செஞ்சிருவோமா? சோ ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு போட்டு டாட் வச்சா சதுரத்தோட ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரூபாய். இங்க ரூபாய்ன்னு போடுறேன். இதுக்குரிய ரீசனுமே உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். 15 ரூபாய். சரியா? அப்ப therefore 308 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு என்ன அப்படின்னா இந்த 308யும் இந்த 15யும் நம்ம பெருக்கணும். பெருக்குனா ஆன்சர் எதுலதான் வரணும்? ருப்பீஸ். சோ ரூபாய்ன்றது தான் இப்ப ரீசெண்டா ஒரு சிம்பிள் மாத்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா? யாரு மாத்தினாங்க என்னன்றது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க ரீசெண்டா அதை யூஸ் பண்ணுவீங்க. சோ அதனால அதையே நானே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ரூபாயோட சிம்பல். சோ இதுவும் ஜிகே கொஸ்டினாவே வச்சுக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றுக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சோ 308யும் 15யும் பெருக்கிட்டு என்ன வரும்னு பார்த்து சொல்லலாமா? சோ எனக்கு வந்த ஆன்சர் என்னன்னா 4620 ரூபாய். சோ 4620 ரூபாய் தான் எனக்கு வந்திருக்க ஆன்சர். சரியா குட்டஸ்? நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். முதல்ல நீங்க இதை எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம இது ரிலேட்டடான ஒரு சிமுலேஷன் பார்ப்போம். சோ எழுதிக்கோங்க குட்டஸ். குட்டஸ் எழுதிட்டீங்களா? டீச்சர் செய்யற கணக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. எல்லாருமே ஹியூமன் பீங் தான். சப்போஸ் எரரா இருந்தாலும் இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா டீச்சரை கரெக்டா செஞ்சிருக்காங்க கிராஸ் செக் பண்றதா நினைச்சிட்டு நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பாத்துருங்க. சோ உங்களுக்கு இதே ஆன்சர் வருதா என்னன்னு பாத்துட்டு சொல்லுவோம். சரியா? சோ நான் கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். சரியா? நான் தப்பு பண்ணல. இருந்தாலும் நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே, நீங்க சம்ம எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி. சோ இது ரிலேட்டடா ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சம் இருக்கு குட்டஸ். அதையும் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிருவோம். சரியா? ஓகேவா? நான் இப்ப ரப் பண்றேன். சோ இப்ப இந்த கான்செப்ட் ரிலேட்டடா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. சோ அதுவும் என்னன்னு சொல்லி கொடுத்துறேன். இது வந்து எக்ஸாம்பிள் 2.4. சரியா? எக்ஸாம்பிள் 2.4. சோ என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே. சரி. குட்டீஸ் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லி கொடுத்துறேனே. சரி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னா இஜின்னு போடுவோம். எக்ஸர்சைஸ்னா இஎக்ஸ் போடுவோம். இப்ப 2 பாயிண்ட் இப்படி ஒரு நம்பர் ஏதோ குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல குடுப்பாங்க. சோ இது எப்படி குட்டீஸ் ரீட் பண்ணுவீங்க? யாருக்காவது தெரியுமா? இது எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு? யாராவது பேசிக் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கீங்களா? தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாமே. ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு காரணத்தோட தெரிஞ்சு எப்படி சொல்றது தெரிஞ்சு கத்துக்கோங்க. சோ இதை நம்ம இங்க மட்டுமா யூஸ் பண்றோம். இப்போ ஒரு கிரிக்கெட்ல அப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதுவாங்க. கிரிக்கெட் விளையாடுற பாய்ஸ்க்கு எல்லாம் இது நல்லா தெரியும். இப்படி எழுதுனாங்கன்னா இது முதல் நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெண்டாவது நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இப்ப நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்குக்கிட்டு உங்களோட ஷேர் பண்றதுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். சோ இன்னைக்கு லைக் இன்னொரு ஜிகேவும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிற வேல்யூவை ரீட் பண்ணணும்னா 2.41ன்னு சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. டெசிமல் பிளேஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறத சிங்கிள் டிஜிட்டா தான் ரீட் பண்ணணும். சரியாம்மா? பிகாஸ் அதோட பிளேஸ் வேல்யூஸ் கம்மி இல்ல. இப்படி ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் போகும்போது பிளேஸ் வேல்யூஸ் கூடிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லி போவோம். ஸோ டெசிமல் பிளேஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறத எப்படி ரீட் பண்ணணுன்றத பிளேஸ் வேல்யூவை நம்ம 6ல ரீட் பண்ணியிருப்போம். சரியா? சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி ரீட் பண்ணணும்னா இன் ஃபியூச்சர். சோ நீங்களாம் உங்க வீட்ல இருக்கிற சிப்லிங்ஸ் தட் இஸ் தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலும் உங்களுக்கு இதை நீங்க சொல்லி கொடுத்துருங்க. 2.41 தனித்தனியா தான் ரீட் பண்ணணும். டெசிமலுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்டை செப்பரேட் டிஜிட்டா தான் ரீட் பண்ணணும். இட் ஷுட் நாட் பி ரீட் இட் ஆஸ் 2.41. சரியா? ஓகே, இன்னைக்கு மட்டுமே 2 ஜிகே கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம். சரிம்மா, கொஸ்டினை ரீட் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கிறேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே. அடுத்தடுத்த பக்கங்கள் முறையனா ஒன்ன பேஸாவோ இன்னும் ஹைட்டாவோ வச்சுக்கோங்க. சோ எது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு. குட்டீஸ் நல்லா வேர்டிங்க கவனிங்க. இணைகரத்தின் பக்கங்கள் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சோ இப்படி ஒரு இணைகரம் டிரா பண்றேன்ப்பா. போட்டாச்சா? சரி. சோ இணைகரம்னா என்னன்னு சொல்லுவோம்? பார்லலோகிராம்னு சொல்லுவோம். சரி. அடுத்தடுத்த பக்கங்கள். பக்கத்துக்கு 12 சென்டிமீட்டர் வச்சா இதுக்கு அடுத்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கத்தை நான் 9 சென்டிமீட்டர் வைப்பேன்ப்பா. சரியா? சோ அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டருக்கு நான் டயக்ராம் டிரா பண்ணிட்டேன். சரியாம்மா? ஓகே. அடுத்து சிறிய பக்கங்களுக்கு இடையான தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையான தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. குட்டீஸ் இப்ப உங்களுக்கு எங்க டவுட் வரும் அப்படின்னா சிறிய பக்கங்கள் அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் இஸ். சரியா? சோ இந்த 2 பக்கங்கள் இருக்கு. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸை வந்து ஒரு D1 வச்சுக்கோங்க. Dனா டிஸ்டன்ஸ்க்கு. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸை D2ன்னு வச்சுக்கிறோம். இது சிறிய டிஸ்டன்ஸ், இது பெரிய டிஸ்டன்ஸா இருக்கா? டீச்சர் சிறிய டிஸ்டன்ஸ் பெரிய டிஸ்டன்ஸ்னா என்னன்னா இந்த இருக்கு பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? வைடா இருக்கு, பெருசா இருக்குன்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் வந்து குட்டியா இருக்கா? பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா? சோ இத வச்சு ஒரு டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு புக்ல எந்த இடத்துல எப்படி மெஷர்மெண்ட் போட்டுருக்காங்களோ அதே மாதிரி நானுமே போட்டுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அங்க புக்ல இங்க எடுத்த மெஷர்மெண்ட் அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த பேஸ வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்காங்க. அப்ப இங்கேயும் 9 சென்டிமீட்டர். அப்ப இந்த பக்கம் என்னப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா வைடாவே போட்டுக்கிறேன். சாரி குட்டர்ஸ். இப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க ரெஃபர் பண்றது எக்ஸாம்பிள் சம்ம தானே ரெஃபர் பண்ணுவீங்க. சோ அப்ப அதே மாதிரி போட்டுக்கிறோம். சோ இங்க 9 சென்டிமீட்டர், இங்க 12 சென்டிமீட்டர். பார்க்க இதானே பெருசா இருக்கு. ஓகே, இங்கேயும் 12 இருக்கும். சரி. சிறிய பக்கங்களுக்கு இடையான தொலைவு தட் இஸ் இந்த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு இடையே உள்ள கேப் எவ்வளவு இருக்குன்னா 8 சென்டிமீட்டர். இது கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப இந்த பெரிய பக்கங்களுக்கு இடையான தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா குட்டர்ஸ்?
D1 கொடுத்திருக்காங்க, D2 கேட்டிருக்காங்க. சரியா? சோ Dனா டயகனல்ன்ற மீனிங்ல இங்க எடுக்க வேண்டாம். இங்க டிஸ்டன்ஸ்ன்ற மீனிங்ல வச்சுக்கோங்க. சொல்றது புரிஞ்சிருச்சா? ஓகே. சோ நமக்கு இணைகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு நல்லா தெரியும். பரப்பளவு தட் இஸ் ஏரியா பேஸ் இன்டு ஹைட்ன்னு சொல்லுவோம். சோ என்ன போட்டிருக்கோம்? ஏற்கனவே பேஸ் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த பேஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. மீதி உள்ள அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் ரப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். சரியா? யா பேஸ் இது ஹைட்டுமா. சோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 9, ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 8. சோ 98 என்ன வரும்? 72 வரும். சரி, சதுர சென்டிமீட்டரா வெறும் சென்டிமீட்டரானா உங்களுக்கு ரீசன் தெரியும்ல. நான் ஒவ்வொரு தடவைக்கும் சொல்லியே பாக்குறேன். சென்டிமீட்டர் இன்டு இங்க என்ன போடுவோம்? 8 சென்டிமீட்டர் இன் மல்டிப்ளிகேஷன். இஃப் த பேஸ் ஆர் சேம் வி கேன் ஆட் த பவர்ஸ் சொல்லுவோமா? அப்ப சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்தாச்சு. சரியா? சோ இத வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இந்த பக்கம் பார்த்தாலும் இல்ல எப்படி திருப்பி பார்த்தாலும் அதோட பரப்பளவு ஒன்னாதான் இருக்கும். சரி, இப்ப இந்த பக்கம் என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இதுதான்ப்பா ஒரு இது பொதுவா இணைகரத்தோட இந்த கணக்குக்கு இங்க 72 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் வருது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இந்த பக்கத்துக்கு பதிலா இந்த 12 சென்டிமீட்டரை வச்சுக்கோங்க. சோ 12 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த 12 சென்டிமீட்டர் அப்ப இந்த 12 தட் இஸ் ஸ்லாண்டிங் லைனை மட்டும் கன்சிடர் பண்ண சொல்றாங்க. சோ ஸ்லாண்டிங் லைனை கன்சிடர் பண்ணா இந்த கேப் தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? என்னப்பா இந்த பக்கம் 12 அந்த பக்கம் 12 கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது குட்டஸ். இணைகரத்தோட பரப்பளவு இந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அதே தானே இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்ப இதே பரப்பளவை எதுக்கு ஈக்குவலேட் பண்ணோம்? இந்த ரெண்டாவது கொடுத்திருக்க சைட்ஸ்க்கு ஈக்குவலேட் பண்ணணும். சரியா? ஏ கவனிச்சு செய்யுங்க, இது முக்கியமான கான்செப்ட். சொல்றது புரியுதாம்மா? சோ அப்ப நமக்கு இணையரத்தோட பரப்பளவு 72ன்னு தெரிஞ்சாச்சு. இங்க இதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு இங்க எடுத்துக்கிற சொல்றது வந்து பேஸ் இன்டு ஹைட்டு. அதேதான் இங்க பேஸ் என்னவாமா எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க? பேசிஸ் கேன் பி கன்சிடர் as 12. தென் வாட் இட் கேன் பி த ஹைட்டு. புரிஞ்சுச்சா புரியல? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு ஹைட் வேணும்னா 72 இந்த 12ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? 12 இப்ப நல்லா சொல்லி பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 6ன்னு சொல்லி மட்டும் போடக்கூடாது, யூனிட்ஸோட போடணும். 6 சென்டிமீட்டர்னு சொல்லி போடணும். ஓகேவா? சரி குட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சம்ஸ் ரிலேட்டடாவே பார்த்திருக்கோம். கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு சான்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கவும் இருக்கு. சரிடாம்மா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன். இங்க பாத்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான ஒரு சிமுலேஷனும் காமிச்சிடுறேன், பாத்துக்கோங்க. ம் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். குட்டீஸ் இந்த கீழே உள்ள டயக்ராம் பத்தி ஒரி பண்ணாதீங்க, அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல தான் பார்ப்போம். ஸோ ஏரியா ஆஃப் அ parallelogram எப்படி இருக்கும், பெரிமீட்டர் ஆஃப் அ parallelogram எப்படி இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இணைகரம்னு வச்சுக்கோங்க. இது ABCD இஸ் என்னதுமா? இணைகரம். இந்த இணைகரத்துல என்ன கொடுத்திருக்காங்க? இல்லாட்டா இந்த சிமுலேஷன் கூட காமிச்சுக்கிறேன், இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. நான் உங்களுக்கு 2-3 மாடல்ஸ் காமிக்கிறது தான் எடுத்தேன். ம் யா ஐ காட் இட். இங்க பாருங்களேன், இங்க பேஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏபி எந்த இருக்கா? இந்த இதுல உங்களுக்கு தெரியுதா குட்டர்ஸ்? ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். யா இப்ப இந்த பேஸ வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன்டாமா. சரி, டெசிமல்ல கூட இருக்கட்டும். சரி, பேஸ் என்ன எடுத்திருக்கேன்? 7.1ன்னு எடுத்திருக்கேன். ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க இங்க ஹைட் நான் என்ன எடுத்திருக்கேன்? 5ன்னு எடுத்திருக்கேன். அப்ப இதோட இணைகரத்தோட பரப்பளவு என்னது? பேஸ் இன்டூ ஹைட்னு போடுவோமா? 7.1 இன்டூ 7.1 இன்ட்டு என்ன போடுவோம்? 7.1 இன்ட்டு என்ன போடுவோம்? 5ன்னு சொல்லி போடுவோம். இப்ப இதே இத கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்பா மாத்த ட்ரை பண்றேன்.
இப்படி பார்த்தாலும் பாக்குறதுக்கு எப்படிடா இருக்கு? இதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? பாருங்க, ஹைட் ஆல்வேஸ் மஸ்ட் பி பர்பண்டிகுலர் டு த பேஸ்ன்னு இருக்குமா? இப்ப இதத்தான் அந்த நான் சிமுலேஷன்ல காமிச்சேன். இது ஜென்ரலா நீங்க பண்ற மெத்தடு. இப்ப பாருங்க. ஆ ஆ இப்ப பேஸ் பாத்துக்கோங்க. பேஸும் 5 தான், ஹைட்டும் 5 தான். அப்ப இது என்ன ஷேப்ல ஃபார்ம் ஆகும்? எங்க யாராவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சொல்றது புரியுதா குட்டஸ்? பேஸ் 5, ஹைட்டும் 5 இருக்கு. அப்ப என்ன போடுவோம்? 5 into 5, that is 5 5s are 25. இது என்ன ஷேப்ல வரும், என்ன ப்ராப்பர்ட்டில வரும்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சரியா? சோ இப்ப நம்மளோட அடுத்த கிளாஸஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கா என்னன்றத நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். அதுக்குள்ள இந்த மீன் டைம் இந்த சம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா குட்டஸ்? யா எஸ் யுவர் சயின்ஸ் டீச்சர் ஹேஸ் கம். ஓகே ஓகே குட்டஸ், அப்ப இதோட கிளாஸை வந்து நம்ம அடுத்ததுல கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு சிமுலேஷன்ல ஜஸ்ட் ஒரு சம் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? பட் அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா குட்டஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.